Hello viewers, very good evening. This is Chennai car trainers. இப்போ நாங்கள் சிறுவாபுரி டெம்பிளுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முருகரோட அந்த தரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடைச்சது. தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து சிறுவாபுரியிலேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஆரணி டச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஆரன் கொடுக்குமாம்மா. 70 கிலோமீட்டர் லெஃப்ட் லைட்டாக 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நாங்கள் பெண்டாக வளைஞ்சு போகக்கூடிய ரோடு தான் இது. லெஃப்ட் திரும்பின்றோம். போயிட்டு திருப்போம் மெதுவாக ஸ்லோவாக போகலாம், அவசரமே இல்லை. வீக்குலாம் நாப்பி லெஃப்ட் திருப்புமா அவ்வளோதான். சூப்பர். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டக்கூடிய அந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடு வந்து வளைஞ்சு போகும், பட் சேஃபாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டின்றாங்க. இப்போ தான் ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். ஸோ ஆஃப்டர் காஃபி பிரேக் இப்போ வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஓட்டின்னு இருக்காரு. அதுவும் நைட் டைமில், அதுவும் இந்த மாதிரி ரோடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரைட்டில் இருக்குமாம்மா, ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஷார்ப் நேரோ ரோடு. இது ஆக்சுவலாக பயங்கர கட்டாயி போகக்கூடிய ஒரு ரோடு. ரைட் எடுங்க மெதுவாக. ஸோ இந்த ரோட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கோம். போகலாமாம்மா மெதுவாக கண்ட்ரோல் பண்ணிட்டு. குட். ஸோ எந்த அளவுக்கு வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்ஜாய் பண்ணி அவரால் ஓட்ட முடியுது. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் வந்துருக்கு. ஸோ இருக்கிறதுலே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்றைக்கி என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, முருகரோட அந்த பிரம்மாண்ட தரிசனம் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் ஓட்டும்போது இன்னும் கான்ஃபிடன்ஸில் அவர் ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம சார்கிட்ட பேசுவோம். ஹலோ சார். ஹலோ. இப்போ நாங்கள் வந்து சிறுவாபுரி போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். அது இப்போ நைட்டில் ஓட்டின்னு இருக்கேன். இவ்வளோ நாள் டேல தான் ஓட்டியிருந்தோம். முதல் நாளே நைட்டில் தான் ஓட்டினேன். பெசன் நகர் போயிட்டு வரும்பொழுது நைட்டில் தான் ஓட்டினோம். இப்போ வந்து இன்னும் ரொம்ப ஃபுல் நைட்டு. இது பெசன் நகரில் வரும்பொழுது கொஞ்சம் ஓரளவு இது இருந்தது, வெளிச்சம் இருந்தாலும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப இருட்டு. மணி 7:30 இருக்கும்ல. 7:30 ஆகுது. அந்த இதில் நைட்டில் ஓட்டின்னு வரோம். இது எனக்கு 3rd கிளாஸ் தான். இவ்வளோ தூரம் நான் வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கல. சாருடைய கைடன்ஸ்னால நாங்கள் வந்து இவ்வளோ குயிக்காக இதை வந்து கற்றுக்க முடிஞ்சுது. நீங்களும் இதே மாதிரி வாங்க, ஈஸியாக கற்றுக்கோங்க. பைசாவை பார்க்காதீங்க. பைசா வந்து இன்றைக்கி போகும், நாளைக்கு வரும். ஆனால் நமக்கு நல்ல ஒரு ஒரிஜினல் திறமையான ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஈஸியான மெத்தடில் கற்றுத்தராருன்னா அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ வியூவர்ஸ், சார் வந்து ரொம்ப கிளியராக வந்து அவரோட அந்த ஒப்பீனியனை நமக்குள்ளே ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் நாள் வந்து என்கிட்ட கேட்டதும் சரி, இப்போ நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்ததும் சரி, அவரே நிஜமாக வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். இவ்வளோ ஷார்ட் டைமில், அதுவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கிலோமீட்டர் டோட்டலாக ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 3 நாளுக்குள்ளேயே இந்த 3 நாளுக்குள்ளே இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் சொல்லணும். அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், சார் சிறுவாபுரி இன்றைக்கி நான் போகிறோம் அப்படின்னு. சிறுவாபுரியா அப்படின்னு கேட்டார். அது வந்து லாங்கான ஒரு ப்ராசஸ் ஆச்சு, அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பட் ஆனால் வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கிளாரிட்டியான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எந்த அளவுக்கு நைட் டைமில் ட்ரைவ் பண்ணணும், நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது சார் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம லைனுக்கு நேரே பார்க்கணும். ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டியை பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னா அந்த லைட்டு வந்து கண்ணில் படுறதுனால கண்ணு வந்து கொஞ்சம் கூசும், மறைக்கும். ஸோ அதனால் நம்ம லைனுக்கு நேரில் நீங்கள் கீழே நோக்கி பார்க்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த லைட்டோட பவர் வந்து நம்ம கண்ணில் டேரெக்டாக படாது. ஸோ அப்போ நம்மளால் வந்து கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணி ஈஸியாகவே ஓட்டிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினானதை நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதேமாரி நைட் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக ஸ்லோ ட்ரைவ் அண்ட் சேஃப்டி. ஏன்னா வந்து நம்ம ஸ்பீடு ஓட்டக்கூடாது. ஏன்னா இந்த ரோட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வளைவான ஒரு பெண்டான ரோடு தான் இது. இது வந்து 2-வே ரோடு. ஆப்போசிட்லேருந்தும் வருவாங்க, இந்த சைட்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பின்னாடி வர நிறைய பேர் ஓவர்டேக்கிங்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்லேருந்து வரவர் வந்து ஐபிஎம் போட்டு வரும்போது டேரெக்டாக நம்ம கண்ணில் கூசுகிற மாதிரி இருக்கும். பட் ஆனாலுமே வந்து நம்ம வண்டிக்கு முன்னாடி கீழே பார்த்து ஓட்டும்போது அந்த ஐபிஎம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸ்லோவாக நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுருக்கோம். நியூட்ரல் ஃப்ளோ போங்க. ஸ்லோவாக போங்க. வெரி குட். ஃபஸ்ட் கீர் போட்டுருக்கோம். ஸ்லோவாக போங்க. கிளட்ச் கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணுங்க. கீர் போட்டு 3rd கீர் போட்டு போகலாம். மெதுவாக போங்க. கிளட்ச் கண்ட்ரோல் பண்ணி போங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டான மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுங்கிறது முக்கியம். கீர் மாற்றிட்டு இருக்கோம், செகண்ட் போடுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயமும் வந்து அவர் கிளியராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெத்தடை ஃபாலோ பண்ணி அவர் தான் ஓட்டின்னு இருக்காரு. நான் வந்து பக்கத்தில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. செகண்ட் கியர் போட்டுருக்கோம். ஸோ கிளச்சை ஃபுல்லாக ஏற்றிட்டு செகண்ட் கியர். வெரி குட். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப க்ளீனாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்டேக்கிங் அதிகமாக நைட்டில் எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி டார்க்கான ரோட்டில் ஓட்டும்போது நம்ம ஐபீம் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா ஐபீம் போட்டோம்னால தான் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் நல்லா கிடைக்குது. ஸோ அந்த வெளிச்சத்தை பேஸ் பண்ணி தான் வந்து சார் இப்போ நம்ம கிளியராக ட்ரைவ் பண்ணுறாரு. ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் சைடில் போர்டு வச்சுருக்கா பாருங்க. ஸோ இந்த மாதிரி போர்டு இருக்கும். போர்டு இருந்ததுன்னா ஸ்பீட் பிரேக்கர் வர போகிறதுன்னு அர்த்தம். நியூட்ரல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். கிளச் அழுத்தி ஃபுல்லாக அழுத்திட்டு அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போயிடலாம். வெரி குட். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்க, அழகாக போயிட்டே இருக்கும். செகண்ட் கியர் 4 போட்டல் இருங்க கொஞ்சம் இப்படி நோட்டு பண்ணுங்க. இப்படி ஓகே போகலாம். கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்க்கோங்க. வெரி குட். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதையும் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து அவரால் ட்ரைவ் பண்ண முடியுது. எப்படி சார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப்பு இது? எனக்கு வந்து ரொம்ப ஒன்று ஆச்சரியம், ஒன்று வந்து எப்படி நான் தான் ஓட்டுறேனான்னு இப்போ தெரியல. அந்த மாதிரி இருக்குது எனக்கு. என்னுடைய ஆசை வந்து 3 நாளில் நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி இவ்வளோ தூரம்லாம் ஓட்டின்னு வருவேன்னு. ஏதோ சரி கிரவுண்டில் தான் ஓட்டுவாங்க 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் மொதல் நாளே எடுத்துன்னு போய் பெசன்ட் நகர், அடையார், எல்பி ரோடு எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தாச்சு. 2வது நாள் நேத்தியும் நல்லா ரவுண்ட் அடித்தோம். 3வது நாள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இது 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 160 170 கிலோமீட்டர் ஆகிடுது. அதில் வந்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஈஸி டிரைவிங், சேஃப் அண்ட் ஈஸி டிரைவிங் எப்படின்னு அவர் கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னு நான் வந்து ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் வந்து சார் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். 2வது வந்து ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கிளைண்ட் நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா கிளியராக வந்து அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஜோலியான விஷயத்த சிரிச்சுட்டு சந்தோஷமாக சொல்லி கொடுக்குறோம். அவருமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ வரைக்குமே வந்து அவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். எப்படி வந்து நான் இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னை ரெடி பண்ணாருன்னு எனக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. நானும் எத்தனையோ ட்ரெயினர்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்காரு என் பக்கத்தில். பட் ஆனால் வந்து எனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது கிடையாது. ஸ்லோவாக போயிடுவோம், வெண்டு வருது. ஸோ இவ்வளோ தைரியம் எனக்கு வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நம்ம வந்து அவர் பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறமே அவரோட பெருமாளோட அந்த ஃபுல் அனுகிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல்லாகவே வந்து கிடச்சிடுத்து. அற்புதமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாளே பார்த்து அமுச்சு வச்ச அந்த அற்புதமான விஷயம் தான் இது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு யாருக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் அவளுக்கு தேவையான அந்த கண்டிஷன்ஸை சொல்லி கொடுத்து கிளியராக வந்து ஓட்ட வச்சுருவேன். ஃபஸ்ட்டு கீர் போட்டுருவோம், நியூட்ரல் பண்ணிட்டு தேர்ட் போடுவோம். ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம், கீர் மாத்திரச்ச ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். லட்சம் மட்டும் அழுத்துங்கோ, நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்படியே தாடு போடுங்க. அவ்வளோதான். எனக்கு என்னென்ன பின்னாடி யாருன்னா வரானே இல்லை, அவளை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா பின்னாடி வரவாளை பற்றி அவளை உட்காந்து ஓட்டின்னு இருக்கா. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. டக்குனு ஸ்லோ ஆனால் அவனுக்கு எதுவும் பாதி இல்லை அதெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் நன்னா ரன்னிங்கில் தான் மாமா இருக்கு வண்டி. நன்னா ரன்னிங்கில் 2 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் ஒன்றும் ஆகாது. வண்டி நல்லா ஓடிண்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளச் அழுத்துறச்ச ஆக்சிலேட்டரை டச் பண்ண வேண்டாம். கிளச்சை மட்டும் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க. நியூட்ரல் பண்ணிவிட்டு அழகாக கீரை மாற்றுங்க. ஸ்மூத்தாக பொறுமையாக பண்ணுங்க. அப்போ கிளியராக வந்துடும் நமக்கு. ஸோ வியூவர்ஸ், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன் சார். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் உங்களோட இந்த டிரைவிங் எத்தனையோ பேர்கிட்ட போயிருப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பேன். பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து இந்த 3 நாளில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஷார்ட் டைமில், அதுவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ஒரு 160 170 நீங்கள் சொன்ன மாதிரி லாங்கில் ஓட்டிட்டு வந்திருக்கேன். 180 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு. திருப்பதி கிட்ட வந்துட்டோமே. ஆமாம், ரைட்டில் போய். ஸோ எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. நாங்கள் எப்படி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டுருக்கா. ஆமாம், அதாவது இவர் சொல்லி கொடுக்குற மெத்தடுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓட்ட முடியுது, தவிர இல்லைன்னா ஓட்ட முடியாது.
இவருடைய மெத்தேடே ரொம்ப ஈஸியான மெத்தேடு. முதல்ல தைரியம் கொடுக்குறார், ஓட்டுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்க, நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கன்றாரு. அதனால் நாங்கள் தைரியமாக ஓட்டின்னு இருக்கோம். அவருக்கு கொடுக்குற தைரியம் தான். இதுவே நல்ல ப்ராக்டிஸ் ஆகுது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து யாரும் எந்த டிரைவிங் ஸ்கூல்லையும் கற்று தருவாங்களான்னு தெரியல, எந்த ஸ்கூல்லையும் கற்றுற மாதிரி தெரில எனக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் இதில் தான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அற்புதமான ஒரு விஷயம். நியூட்ரல் ஃப்ளோவில் வைக்கணும், அவ்வளோதான் நியூட்ரல் அப்படியே இருக்கட்டும். வெரி குட். செகண்ட் போட்டுருக்கோம், அப்படியே லெஃப்டில் ரைட், லெஃப்ட்லேயே போகும். வெரி குட். ஸோ ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும், லைட்டாக ஓகே போகலாம் அப்படியே போகும், மெதுவாக தான் இருக்குது. வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டார்க்கான ஒரு இடம் அப்படிங்கிறது. இந்த டார்க்கான பிளேஸ்லையுமே எந்தெந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எப்படி வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணணுங்கிறத வந்து அவருக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் அற்புதமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற விஷயமே, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் டைம் என்ஜாய்மெண்ட்டு. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா வித் ஒரு ஃபேமிலி, அதாவது வந்து நம்ம கார் வாங்குறதுங்கிறது வந்து நம்ம ஃபேமிலியோட வெளியில் போகிறதுக்கு தானே தவிர சும்மா ஒருத்தர் மட்டும் வெளியில் எடுத்துன்னு போகிறதுக்கு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ரெண்டாவது வந்து கார் டிரைவிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது அந்த கலையை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற எங்களை மாதிரி ஒரு ட்ரெயினர்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கும் போது தான் அதை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும், எப்படி வந்து கிளியராக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய லேடிஸஸ் வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக திருச்சி வரைக்கும்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 7 நாள் ட்ரைனிங்கில். அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போயிட்டு சாதனையை படைச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் டைம்லேயும் நான் கற்றுக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னோட பெரிய ஒரு சக்ஸஸ் அது, நான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு வந்தார். பட் ஆனால் சார் என்கிட்ட பேசும்போதும் சொன்னார் 60+ சார்னு. நான் சொன்னேன் 70-80+கே நான் சொல்லி கொடுத்துட்டேன் சார், எனக்கு 100-120 நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ட்ரெயின் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணி ஓட்டின்னு போயிட்டே இருக்கலாம். பி கூல் அண்ட் ஹாப்பி. எஸ், பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரெயினர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிடாதீங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஜாயின் பண்ணி கற்றுக்கும் போது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சேர மாதிரி ரொம்ப கிளியராக நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க, எடுத்து எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் இருக்குது, எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க. அது வந்து உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகும். ஸ்லோவாக போகும், மனசுலாம் லைட்டாக பெண்டு திரும்ப லெஃப்ட் நேராக போயிட்டு ஸ்லோவாக போகும், ஏன்னா ஒரு ஷார்ப்பு பெண்டு ஸ்லோவாக போகும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம், அதனால சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.